கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். தேவப்பிள்ளைகளை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் ஜோடி இல்லாமல் இராது, இன வசனம் இல்லாம இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அதை தேடி வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். அல்லேலூயா, இன வசனங்களை சேர்க்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி நமக்குள் வரும்போது தேவப்பிள்ளைகளை நம்ம வேதத்தை நன்றாய் படிக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம வேதம் நன்றாய் ஆராய்ந்து படிக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி இல்லாம வேதத்தை வாசிக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய ஆவிதான் இந்த வசனத்தை நம்மளுக்கு சேர்த்து தருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இல்லாம இந்த வசனத்தை நன்றாய் வாசிக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து படிக்க முடியும். தேவப்பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இல்லாம இந்த புஸ்தகம் உற்பத்தி வெளிப்பாடு வர ஆராய்ந்து நன்றாய் படிக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது தான் இந்த வேதம் உற்பத்தி தொட்டு வெளிப்பாடு வர நன்றாய் ஆராய்ந்து ஏகாகிருதத்தோட நமக்கு படிக்க முடியும். அல்லேலூயா, ஏக மனதோட. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். அல்லேலூயா, வசனம் ஆராய்ந்து நன்றாய் படிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி இல்லாம வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து யாருக்கும் படிக்க முடியாது. தேவப்பிள்ளைகளே, காரணம், கர்த்தருடைய ஆவி அந்த வசனத்தை நம்மளுக்கு ஆராய்ந்து சேர்த்து படிப்பதற்கு கர்த்தர் சகாயிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயித்தார். அவருக்கு நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.